விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை பேருந்து நிலையத்திற்கு மோடி பெயர் சூட்ட கோரிக்கை. பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரணி. நாயை கொன்று தூக்கிலிட்ட சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரல். வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பாமக கவுன்சிலர் திடீர் போராட்டம். வானூரில் பரபரப்பு. சீட்டுக்கட்டை கையில் தொட மறுத்த முதலமைச்சர், வீடியோ வைரல். இனி விரிவான செய்திகள். புதுவை பேருந்து நிலையத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரை சூட்டக் கோரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரணி சென்றனர். ராஜீவ்காந்தி பெயரிலான புதுச்சேரி பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதியில் புதுப்பித்து கட்டப்பட்டுள்ளதா? இந்த கட்டிடத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி பெயர் சூட்ட வலியுறுத்தி பாஜக சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான ஜான்குமார் தலைமையில் ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏ மற்றும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், பாஜக நிர்வாகிகள் மற்றும் கட்சியினர், பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டோர் பாஜக கொடிகள் மற்றும் கோரிக்கை அட்டை பதாதைகளுடன் நேற்று மாலை சட்டசபை நோக்கி பேரணி நடத்தினர். நெல்லித்தோப்பில் உள்ள ரிச்சர்ட் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினரின் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்ட இந்த பேரணி மறைமலையடிகள் சாலை, அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சட்டப்பேரவை அருகே சென்றது. அப்போது மாதா கோவில் அருகே பெரியகடை போலீசார் பேரிகார்டுகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர். பின்பு அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் அவர் தலைமையிலே அணிதிரண்டு ஆர்வரித்து எப்படி தோற்றில் எப்படி வெல்லும் என்று சொல்லிக்கிறாங்க. நாயை கொன்று தூக்கிலிட்ட நபர்களை கைது செய்ய கோரி பொதுமக்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தை அடுத்த பெரிய முதலியார் சாவடி பகுதியில் வடமாநிலத்தை சேர்ந்த நட்டாஷா என்ற பெண்மணி வீட்டு வாசலில் தெருவோர நாய் ஒன்று கடந்த 20ஆம் தேதி 3 குட்டிகளை ஈன்றுள்ளதா? இந்த குட்டிகள் கண்ணை கூட திறக்காத நிலையில் மறுநாள் 21ஆம் தேதி பூட்டியுள்ள ஒரு காலிமனையின் கதவில் கயிற்றில் தொங்கவிட்டு மர்ம நபர்கள் அதனை கொலை செய்துள்ளனர். இது குறித்து கோட்டக்குப்பம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கொடூரமான முறையில் நாயை கழுத்தில் கட்டி தொங்கவிடப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாயை இழந்த கண்ணை திறக்காத குட்டிகளை அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் தத்தெடுத்து சிரிஞ்சி மூலம் பால் கொடுத்து காப்பாற்ற முயன்று வருகின்றனர். நாயை கொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று அந்த நாய்க்குட்டிகளின் புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் பரப்பி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வானூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பாமக கவுன்சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டதா? வானூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் திருச்சிற்றம்பலம் கூட்டு ரோட்டில் இயங்கி வருகிறதா? இதில் ஒன்றிய கவுன்சிலராக பாமகவை சேர்ந்த மகாலட்சுமி மகாலிங்கம் இருந்து வருகிறார். மேலும் அவரது கணவர் மகாலிங்கம் பாமக ஒன்றிய செயலாளராகவும் இருந்து வருகிறார். இவர்கள் இருவரும் நேற்று வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஒன்றிய குழு கூட்டத்திற்கு வருகை தந்தனர். அப்போது திடீரென்று அலுவலக வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் தங்களுடைய பகுதிக்கு கூடுதல் நிதியை ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆரோவில் போலீசார் அவர்களை அழைத்து சென்று காவல் நிலையத்தில் வைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தேவதாஸ் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோரும் காவல் நிலையம் வருகை தந்து ஒன்றிய கவுன்சிலரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்தனர். இதனையடுத்து கவுன்சிலரும் ஒன்றிய செயலாளரும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு மீண்டும் வந்தனர். தொடர்ந்து அங்கு நடந்த ஒன்றிய கூட்டத்திற்கு கவுன்சிலர் மகாலட்சுமி கலந்து கொண்டார். பேசுறேன் கட்டுப்படல செய்யல.
சீட்டுக்கட்டை கையில் தொட மறுத்த முதலமைச்சர் ரங்கசாமியின் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. புதுவை முதலியார்பேட்டை அனிதா நகர் 4வது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் விஸ்வா ராஜ்குமார். மணக்குள விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரியில் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் 4ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். சர்வதேச, தேசிய மற்றும் மாநில அளவிலான நினைவாற்றல் போட்டியில் பங்கேற்று வருகிறார். சமீபத்தில் நியூயார்க் நகரில் ஆன்லைன் மூலமாக நடந்த உலக அளவில் நினைவாற்றலை சோதிக்கும் மெமரி லீக் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் விஸ்வா ராஜ்குமார் சாம்பியன் பட்டம் வென்றார். சாதனை புரிந்த மாணவர் விஸ்வா ராஜ்குமார் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரனுடன் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டசபையில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது விஸ்வா ராஜ்குமார் 13.50 வினாடிகளில் 80 இலக்க எண்களை மனப்பாடம் செய்து அசத்தியவர் என்பதை நிரூபிக்கும் வகையில் சீட்டுக்கட்டு எண்களை சரியாக சொல்லும் நிகழ்வை நிகழ்த்தி காட்ட சீட்டுக்கட்டுகளை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கொடுத்து கலக்கச் சொன்னார். அதற்கு சீட்டுக்கட்டுகளை நான் தொடமாட்டேன் என்று சைகையால் அவர் மறுத்தார். உடனடியாக சபாநாயகர் செல்வத்திடம் சீட்டுக்கட்டு கொடுத்து கலப்பு செய்தனர். அதன் பின் சீட்டுகள் எண் வரிசையை மாணவர் விஸ்வா ராஜ்குமார் கூறி அசத்தினார். 5 of clever, jack of hearts, jack of clever, 10 of clever, 8 of hearts, 3 of diamonds, 6 of diamonds, 10 of diamonds, queen of diamonds, 3 of spade, 8 of spade, 5 of hearts, 4 of spade, 3 of clever, jack of diamonds, jack of spade, 6 of spade, 9 of hearts, ace of spade, 2 of clever, king of hearts, 9 of diamonds, queen of clever. இந்த மாதிரி அவங்க டிபார்ட்மெண்ட் வராமல் வச்சுக்க சார். எந்த வருஷம் ஆனாலும் ஃபைல் கேட்டால் கொண்டு எடுத்து புதுவையில் சர்வீஸ் பிளேஸ்மெண்டில் பணிபுரியும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் காரைக்காலுக்கு செல்ல வேண்டும் என்று கவர்னர் உத்தரவிட்டுள்ளார். காரைக்கால் அரசு மருத்துவமனையின் செயல்பாடுகள் குறித்த கலந்தாய்வு கூட்டம் கவர்னர் கைலாஷ்நாதன் தலைமையில் நடைபெற்றதா. இந்த கூட்டத்தில் பேசிய கவர்னர், காரைக்கால் மருத்துவமனைக்கு பணியிட மாறுதல் செய்யப்பட்டு சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் அடிப்படையில் புதுச்சேரியில் பணியாற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்களை உடனடியாக காரைக்காலுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்றார். சென்டாக் நிதி உதவி பெற்று முதுநிலை மருத்துவ கல்வி பயிலும் மாணவர்கள் படிப்பு முடிந்த பிறகு ஓராண்டு காலம் அரசு மருத்துவமனையில் சேவையாற்ற ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்படும் தீவிர சிகிச்சை பிரிவு, ஆயுஷ் மருத்துவமனை, வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவுக்கான திட்ட வரைவு, ஒப்பந்த புள்ளி கோரும் நடைமுறைகளை விரிவுபடுத்த வேண்டும் என்றும், பொதுமக்களுக்கான உயர்தர மருத்துவ சிகிச்சை அளிக்க காரைக்கால் ஜிப்மருடன் இணைந்து செயல்படலாம் என்றும் தெரிவித்தார். மருத்துவ சிகிச்சையில் பாதிப்பு ஏற்படாத வகையில் மருத்துவ உபகரணங்கள் பராமரிக்க ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றும், வரும் மழைக்காலத்திற்குள் கட்டிட கூரை, சுவர்கள், கழிப்பறை ஒழுகுதல் சரி செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். ஆன்லைன் வர்த்தகத்தில் 24 லட்சம் ரூபாயை இழந்த வாலிபர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புதுவை குயவர்பாளையத்தை சேர்ந்தவர் மோகன்தாஸ். இவரது மொபைல் எண்ணை மர்ம நபர்கள் வர்த்தக முதலீடு தொடர்பான வாட்ஸ்அப் குழுவில் இணைத்துள்ளனர். அதில் ஆன்லைன் வர்த்தகத்தில் எப்படி முதலீடு செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம், முதலீடு செய்வதற்கான இணையதள விவரங்கள் பதிவிடப்பட்டிருந்தது. அதனை நம்பிய மோகன்தாஸ் அதில் குறிப்பிட்டிருந்த ஆன்லைன் வர்த்தகத்தில் 23,99,998 ரூபாயை முதலீடு செய்தார். அதில் வந்து லாப பணத்தை எடுக்க முயன்ற போது அந்த போர்ட்டல் முடக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு அது போலி என்றும் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் தெரிய வந்தது. இதேபோல காரைக்கால் கீழ்வேலியை சேர்ந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் என்பவர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து 3,65,900 ரூபாயை இழந்துள்ளார். இதேபோல வில்லியனூரை சேர்ந்த அணு 1,899 ரூபாயும், தட்டாஞ்சாவடி ஐயப்பன் 3,150 ரூபாய் என 7 பேர் 39,59,698 ரூபாயை ஆன்லைன் மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆரோவில் அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற மிளகாய் பொடி அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவிலை அடுத்த ஆலங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலின் மயான கொள்ளை விழா நடைபெறவுள்ளதா. இதனையொட்டி கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றம் தொடங்கியதா. விழாவையொட்டி தேர்வு செய்யப்பட்ட பக்தர்களுக்கு 50 கிலோ மிளகாய் பொடி அபிஷேகம் மற்றும் தயிர், எலுமிச்சை, மஞ்சள், பால், இளநீர் உள்ளிட்ட 6 வகையான சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பஞ்சாயத்தார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்.
அங்கன்வாடிக்கு ருத்ர வன்னியர் சங்கம் சார்பில் தொலைக்காட்சி பெட்டி அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்திற்கு அதன் ஊழியர்களின் கோரிக்கையின் பேரில் ருத்ர வன்னியர் சங்க தலைவர் கோபாலகிருஷ்ணன் தொலைக்காட்சி பெட்டி ஒன்றை நன்கொடையாக வழங்கினார். இந்த தொலைக்காட்சி பெட்டி குழந்தைகளின் கல்வி மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் பயனுள்ளதாக இருக்கும் என்று அங்கன்வாடி ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். நிகழ்ச்சியில் உள்ளூர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு தங்களது பாராட்டுதல்களை தெரிவித்தனர். களித்தீர்த்தால் குப்பத்தில் துணை சுகாதார கட்டிடம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார். புதுவை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் துணை சுகாதார நிலைய கட்டிடம், ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு மைய கட்டிடம் கட்டுவதற்காக 46.58 லட்சம் ரூபாய் செலவில் பூமி பூஜை நடைபெற்றதா. பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆகியோர் தலைமையில் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டப்பட்டதா. விழாவில் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்த்குமார் ராய், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், சுகாதாரத்துறை இயக்குனர் ரவிச்சந்திரன், சுகாதாரத்துறை துணை இயக்குனர் ஆனந்தலட்சுமி மற்றும் உதவி பொறியாளர் ராஜ்குமார் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். இப்பணியானது புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை மூலமாக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட கோட்டம் 1 வாயிலாக 3 மாதத்தில் பணி நிறைவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வு எழுதும் மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு வாழ்த்து தெரிவித்தார். புதுவை உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சவரிராயலு நாயக்கர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறவுள்ளது. மாணவிகள் சிறந்த மதிப்பெண் பெற உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி மாணவிகளிடம் சிறப்பாக தேர்வு எழுதி மாநில அளவில் பள்ளியை முதலிடம் பெற செய்ய வேண்டும் என்று மாணவிகளுக்கு அறிவுறுத்தினார். மாணவிகளிடம் பேசும்போது தலைமை ஆசிரியர் எழிலரசி மற்றும் ஆசிரியர்கள், அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் உடனிருந்தனர். சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் சாரணியர் பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. சென்னை சாய்ராம் கல்வி குழுமத்தின் ஒரு அங்கமாக புதுச்சேரியில் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் சாரணியருக்கான 2 நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றதா. முதல் நாள் பயிற்சி முகாமில் உடற்கல்வி பயிற்சி ஆசிரியர் தணிகை குமரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஊசுடு ஏரிக்கு நடைபயண விழாவினை தொடக்கி வைத்தார். மாணவர்கள் ஊசுடு ஏரியில் துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து விக்டோரியன் முதலுதவி பயிற்சியும் சாரண ஆசிரியர்களால் முடிச்சு பயிற்சி அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2ஆம் நாளில் உடற்கல்வி ஆசிரியர் சவுந்தரராஜன் ஊசுடு ஏரி வரையிலான ஓட்ட பயிற்சியையும் பலவித உடற்பயிற்சிகளையும் வழங்கினார். புதுச்சேரி சாரணர் இயக்கத்தின் மாநில அமைப்பு ஆணையர் சண்முகம் தலைமையில் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. முகாமில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் சண்முகம், பள்ளி தலைமை ஆசிரியர் சுதா முன்னிலையில் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. பயிற்சி முகாமிற்கான ஏற்பாடுகளை சாரண இயக்கத்தின் பள்ளி தாளாளர் சாய் பிரகாஷ் லியோமுத்து செய்து கொடுத்திருந்தார். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 8050 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 64,400 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1030 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை பேருந்து நிலையத்திற்கு மோடி பெயர் சூட்ட கோரிக்கை, பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரணி. நாயை கொன்று தூக்கிலிட்ட சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரல். வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பாமக கவுன்சிலர் திடீர் போராட்டம், வானூரில் பரபரப்பு. சீட்டுக்கட்டை கையில் தொட மறுத்த முதலமைச்சர், வீடியோ வைரல். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.